வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு மெஷின் லேர்னிங் மாடலில் சூப்பர்வைஸ்டு லேர்னிங் கேட்டகரியில் இருக்க லீனியர் ரிக்ரெஷன் மாடலோட ஒர்க் ஃப்ளோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் கோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவில் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் தான் வந்து லீனியர் ரிக்ரெஷன். இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y=mx+c. ஓகேங்களா? ஸோ அதாவது m&c வேல்யூஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டேட்டாவோட பெஸ்ட் லைனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த லீனியர் ரிக்ரெஷன். ஓகேங்களா? ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கலெக்ஷன், செகண்ட் ஒன் விஷுவலைசேஷன், தேர்ட் ஒன் வந்து அந்த ஈக்குவேஷன் y=mx+c, ஃபோர்த் ஒன் வந்து எரர் கேல்குலேஷன், அதாவது மீன் ஸ்கொயர் எரர் கேல்குலேட் பண்ணுறது, ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்டிமைசேஷன், சிக்ஸ்த் ஒன் ப்ரிடிக்ஷன், செவன்த் ஒன் வந்து எவாலுவேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கலெக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதில் எக்ஸ்ன்றது அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ நேரம் படித்தான், ஒய்ன்றது அவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து விஷுவலைசேஷன். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஒரு கிராஃப் வரைகிறோம். அந்த கிராஃபில் எக்ஸ் வெர்சஸ் ஒய் எடுத்துக்கிறோம். இப்போது இதில் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அதாவது டேட்டா வந்து ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போணுச்சுன்னா லீனியர் மாடல் வந்து கரெக்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாடல் டெஃபினேஷன். ஃபார்முலா y=mx+c. ஓகேங்களா? ஸோ எம்ன்றது ஸ்லோப். ஸோ அதாவது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வந்து எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. சின்றது இன்டர்செப்ட். எக்ஸ் 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்றது. ஓகேங்களா? ஸோ எம் வந்து லைனோட ஆங்கிளை டிசைட் பண்ணும். சி வந்து லைனோட ஸ்டார்ட் பிளேஸை டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் எரர், அதாவது லாஸ் ஃபங்க்ஷன். இங்கே வந்து மீன் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிப்போம். இதோட ஃபார்முலா வந்து 1/n சமேஷன் ஆஃப் ஒய் ப்ரிடிக்ஷன் மைனஸ் ஒய் ஆக்சுவல் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். அதாவது மாடல் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூவையும் ஆக்சுவல் வேல்யூவும் மாடல் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்து அதை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆவரேஜ் எடுத்தால் மீன் ஸ்கொயர் எரர் கிடைக்கும். ஸோ மீன் ஸ்கொயர் எரர் ஸ்மாலாக இருந்துச்சுன்னா மாடல் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பேராமீட்டர்ஸ், அதாவது பெஸ்ட்டு M&C வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ஸ்டெப் 5. இதுக்கு நம்ம கிரேடியன்ட் டெசன்ட் இல்லைனா நார்மல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? M&C வேல்யூ வந்து பெஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக கிரேடியன்ட் டெசன்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து லாஸ் கம்மி பண்ணிவிட்டு கரெக்ட் லைன் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த கிரேடியன்ட் டெசன்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெப் 6 பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் நியூ டேட்டா. இப்போ y=mx+cன்னு இருக்குல்ல, அந்த m வந்து 10, c வந்து 20ன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து x=5ன்னு கொடுத்தா y வந்து 17 கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? அதாவது 5 மணி நேரம் படித்தா அவனுக்கு வந்து 70 மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத இந்த மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா எவாலுவேட் மாடல். மாடல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு செக் பண்ணுற ஒரு டூல் தான் ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் வந்து ஹையாக இருந்தால் மாடல் நல்லா லேர்ன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம்.